வணக்கம். நம்மளுடைய உடலுக்கு ஒரு உருவத்தையும் உடலுக்குள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளையும் பாதுகாக்கிறது நம்ம உடலுக்குள்ளேயே இருக்கிற மிகப்பெரிய உறுப்பு எதுனா நம்மளுடைய தோல். அந்த தோல் 3 லேயரா இருக்கு. அந்த 3 லேயர்ல அவுட்டர் மோஸ்ட் லேயர் எபிடெர்மிஸ். அந்த எபிடெர்மிஸ் எதுக்கு உதவுதுன்னா, நம்ம வெளியில இருக்கிற காற்று இல்ல தேவையில்லாத அழுக்குகள் அல்லது நீர், வெப்பம் எதுவும் நம்ம உடலுக்குள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக உதவுது. அதுக்கு அடுத்தது டெர்மிஸ். அந்த டெர்மிஸ் எதுக்கு உதவுதுன்னா, நரம்பு முடிச்சுகள், நம்ம வலி வேர்வை மூலமா உள்ள இருக்கிற கழிவுகள்லாம் வெளியே வரதுக்காக உதவுது. 3வது இன்னர் லேயர் ஹைப்போடெர்மிஸ். இது எதுக்கு உதவுதுன்னா, நம்மளுடைய தோள்களையும் எலும்பு தசைகளையும் இணைச்சு ஆற்றலை சேமிச்சு வைக்கிறதுக்காக எல்லாம் உதவுது. ஸோ இது எல்லாமே நாம கண்களால பார்க்கக்கூடிய பிசிக்கல் எலிமெண்ட்டுக்குன்னு ஒரு லேயர் நம்ம தோல், நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்புகளை எல்லாத்தையும் பாதுகாக்கிறதுக்குன்னு இருக்கு. அதே மாதிரி மென்டல் எலிமெண்ட்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, மனம், சிந்தனை, எண்ணங்கள், இதெல்லாம் தான் நம்மளுடைய உடலையே இயக்குது. ஸோ அதுக்கு நம்ம உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை சுத்தி பல லேயர்கள் இருக்குது. அந்த லேயர்கள் பஞ்ச கோஷங்கள்னு சொல்லுவாங்க. ஒன்னு அன்னமய கோஷா, 2வது பிராணமய கோஷா, 3வது விஞ்ஞானமய கோஷா, 4வது மனோமய கோஷா, 5வது ஆனந்தமய கோஷான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கோஷ நிலைகளுக்கும் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ்ல இருக்கு. எப்படி நம்ம பிசிக்கல் எலிமெண்ட்ல இருக்கிற முக்கியமான உடல் உறுப்புகளை ஒட்டுமொத்தமா பாதுகாக்கிறதுக்காக நம்மளுடைய தோள்கள் பல லேயர்களா செயல்படுதோ, அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆத்ம உடலை பாதுகாக்கிறதுக்காக இந்த 5 லேயர்களும் செயல்படுது. இந்த லேயர்களை பத்தி என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அது எப்படி செயல்படுது, அதை எப்படி பராமரிச்சு நம்மளுடைய ஆத்ம உடலையும் சிறப்பா வச்சுக்கணுன்றதை பத்தி கீழே இருக்கிற வீடியோல முழுசா சொல்லியிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நன்றி.